அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, தமிழ் புத்தாண்டில் நம் வீட்டில் பணத்தை எந்த திசையில் வைத்தால் பணம் மலை போல் குவியும் நம்முடைய லட்சுமி தேவியின் அருளால். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை சரியான இடத்திலும் திசையிலும் வைக்கும்போது மட்டுமே அது நற்பலன்களை வாரி வீசுகின்றது. அது எப்படி, எந்த திசையில் வைக்க வேண்டும் என தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பண பிரச்சனைகளை தவிர்க்க வீட்டில் பணத்தை எந்த திசையில் வைக்க வேண்டும், இந்த கேள்வி எப்போது மக்களையும் குழப்புகிறது. இருப்பினும் வாஸ்து சாஸ்திரத்தில் இதற்கு ஒரு தீர்வு உள்ளது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை வைப்பதற்கு 2 முக்கிய இடங்கள் உள்ளன. ஒன்று அன்றாட செலவுகளுக்கும், மற்றொன்று சேமிப்பு மற்றும் ஆபரணங்களுக்கும் ஆகும். குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த 2 வகை பணத்தையும் வெவ்வேறு இடங்களில் வைத்தால் மட்டுமே அது நன்மையை பயக்கும். பணக்கார வீடுகளில் உள்ள பெரும்பாலானோர் இந்த வாஸ்து விதியை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது. அன்றாட செலவுகளுக்கான பணத்தை வைப்பதற்கு மிகவும் சிறந்த இடம் தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையாகும். காய்கறிகள், பால் அல்லது பிற சமையலறை மற்றும் வீட்டுப் பொருட்களுக்கான அன்றாட செலவுகளுக்கான பணத்தை இந்த திசையில் வைப்பது மிகவும் நன்மை பயக்கும். இது உங்களுக்கு ஒருபோதும் நிதி பிரச்சனைகளை ஏற்படுத்தாது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. வாஸ்து சாஸ்திரம் என்பது நம்முடைய பணம் மற்றும் குடும்பத்தினுடைய உடல் நலம் மற்றும் அனைவரையும் பாதுகாக்கும் ஒரு பொருட்டாக அமைக்கப்பட்டது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி எந்தெந்த பொருட்களை எந்தெந்த திசையில் எப்படியெல்லாம் வைக்க வேண்டும், எப்படி வைத்தால் நிதி அமோக விளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும், மகாலட்சுமி தேவியை எப்படி குளிரச் செய்ய வேண்டும் என வாஸ்து சாஸ்திரத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த திசையில் எந்த வாஸ்து குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிதி திசையாகும் குபேர திசையாகவும் கருதப்படும் தென்கிழக்கு திசையில் கருப்பு அல்லது நீல நிறம் இருப்பது அல்லது தரையில் ஏதேனும் துளை இருப்பது அன்றாட செலவுகளை சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் வீட்டில் இது போன்று இருந்தால் உடனே அதனை கண்டிப்பாக சரி செய்து விடுவது நல்லதாகும். குறிப்பாக வாஸ்து குறைபாடுகளும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பண திசையாகவும் குபேர திசையாகவும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தப்படும் தென்கிழக்கு திசையில் சனி பகவானுக்கு உகந்த கருப்பு அல்லது நீல நிறம் இருப்பதை தவிர்த்து விட வேண்டும். தரையில் ஏதேனும் துளை இருப்பது, அந்த இடத்தில் அசுத்தம் இருப்பது அன்றாட செலவுகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் வீட்டில் இது போன்று இருந்தால் உடனடியாக சரி செய்துவிட்டுத்தான் அடுத்த வேளையில் நீங்கள் தொடங்க வேண்டும். அடுத்ததாக சேமிப்பு மற்றும் பணங்களுக்கான பணத்தை வைப்பதற்கு சிறந்த திசை தென்மேற்கு ஆகும். இங்கு பணத்தை வைப்பது நிதித்தன்மையை வழங்குவதோடு செல்வத்தையும் அதிகரித்து, இந்த திசையில் வாஸ்து குறைபாடு இருந்தால் இழப்புகள் ஏற்படலாம். இந்த திசையில் பச்சை அல்லது நீல நிறத்தை பயன்படுத்துவது அல்லது ஏதேனும் ஒரு துளை இருப்பது உங்கள் நிதி ரீதியாக பலவீனப்படுத்தும். நிதி வலிமைக்கு தென்மேற்கு திசையை வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் வைத்திருப்பது அவசியம். குறிப்பாக சேமிப்பு மற்றும் தங்க நகைகள் பணத்தை வைப்பதற்கு சிறந்த திசைதான் இந்த தென்மேற்கு திசையாக இருக்கிறது. இங்கு பணத்தை வைப்பது பண தன்மையை வழங்குவதோடு செல்வளத்தை அதிகரிக்கிறது. குறிப்பாக லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பணத்தை வாரி வழங்குவார்கள். இந்த திசையில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாகி நாம் மாபெரும் பண சிக்கலில் மாட்டிக்கொள்வோம் என்பதே நிதர்சனமான உண்மையாகும். இந்த திசையில் பச்சை அல்லது நீல நிறத்தை பயன்படுத்துவது அல்லது ஏதேனும் அந்த இடத்தில் ஓட்டையோ துளையோ இருப்பது உங்களுக்கு நிதி ரீதியாக அதிகப்படியான அடி விழப்படும். பண வலிமைக்கு தென்மேற்கு திசையை வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் வைத்திருப்பால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. பணம் வைப்பதற்கான பிற திசைகள் என்னவென்றால், வாஸ்து சாஸ்திரத்தின்படி மேற்கு திசையில் தாராளமாக வைக்கலாம். வடக்கு, தென்மேற்கு, வடமேற்கு ஆகிய திசைகளும் பணம் வைப்பதற்கு நல்லதாக இருக்கின்றன.
இந்த திசையில் வைக்கப்படும் செல்வம் இரட்டிப்பாக மாற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக மகாலட்சுமி தேவியும் குபேர பகவானையும் மகிழ்ச்சிப்படுத்தும் விதத்தில் இந்த திசைகள் அமைகின்றன. மேற்கு, வடக்கு, தென்மேற்கு, வடமேற்கு ஆகிய திசைகள் பணம் வைப்பதற்கு சிறந்ததாக இருக்கின்றன. இந்த திசைகளில் நீங்கள் பணம் வைப்பதற்கு ஓர் இடத்தை ஏற்பாடு செய்யலாம். சிலர் தங்கள் வீட்டில் இடமின்மை காரணமாக சரியான ஒன்றை தேர்ந்தெடுப்பதில் சிரமப்படுகிறார்கள். அத்தகையவர்கள் தங்கள் பணத்தை இந்த இடங்களில் மறைத்து வைக்கலாம். குறிப்பாக இந்த இடத்தில் ஏதேனும் ஒன்றை ஏற்படுத்திவிட்டு அதில் நீங்கள் தாராளமாக வைத்து விடலாம். குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை சரியான இடத்திலும் திசையிலும் வைக்கும் போது மட்டுமே அதற்கு நமக்கு நற்பலன்களை வழங்குகிறது. மாறாக ஏதேனும் தவறான இடங்களில் ஈசானிய திக்கு மற்றும் தேவையில்லாத வாயு திக்கு இந்த மாதிரியான இடங்களில் வைத்து விட்டீர்கள் என்றால், அக்னி திக்கு போன்ற இடங்களில் வைத்து விட்டீர்கள் என்றால் அவ்வளவு பணமும் நமக்கு சாம்பலாகிவிடும். ஆகையால் கடும் பஞ்சத்தில் மாட்டிக்கொண்டு உணவு பஞ்சத்திலும் மாட்டிக்கொள்வீர்கள். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை சரியான இடத்திலும் திசையிலும் வைக்கும்போது மட்டுமே அது நற்பலன்களை தரப்புகிறது. அப்படி முக்கியமாக எந்த திசையில் வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த திசையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் வைக்க வேண்டும். பணப்பிரச்சனைகளை தவிர்க்க வீட்டில் பணத்தை மற்றும் முக்கியமாக அந்த திசையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மக்கள் எந்த திசையில் வைக்கலாம் என குழம்புகிறார்கள். இருப்பினும் வாஸ்து சாஸ்திரத்தில் இதற்கு ஒரு தீர்வே உள்ளது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் பணத்தை வைப்பதற்கு 2 முக்கிய இடங்கள் உள்ளன. ஒன்று அன்றாட செலவுகளுக்கும், மற்றொன்று சேமிப்பு மற்றும் ஆபரணங்களுக்கும் வைக்க வேண்டும். குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த 2 வகை பணத்தையும் வெவ்வேறு இடங்களில் வைத்தால் மட்டுமே அது நன்மையை பயக்கும். பணக்கார வீடுகளில் உள்ள பெரும்பாலானோர் இந்த வாஸ்து விதியை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது. அன்றாட செலவுகளுக்கான பணத்தை வைப்பதற்கு மிகவும் சிறந்த இடம் தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு திசையாகும். காய்கறிகள், பால் அல்லது பிற சமையலறை மற்றும் வீட்டுப் பொருட்களுக்கான அன்றாட செலவுகளை பணத்தை இந்த திசையில் வைப்பது மிகவும் நன்மை பயக்கும். இது உங்களுக்கு ஒருபோதும் பணப்பிரச்சனைகளை ஏற்படுத்தாது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. இந்த திசையில் எந்த திசை வாஸ்து குறுபாடுகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.